நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஹெவி விப்பிங் க்ரீம் அதெல்லாம் வந்து நான் எதுவுமே யூஸ் பண்ணலை. அது இல்லாமல் ரொம்ப நேரம் பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 500 ml பால் எடுத்துக்கலாம். பாலை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லை அப்படின்னா அடி பிடிச்சிரும். இதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், கொக்கோ பவுடர் 5 டேபிள் ஸ்பூன், இல்லைனா 1/5 கப். அதுக்கப்புறம் சூடான பால் எடுத்து கார்ன்ஃப்ளவரில் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல சூடான பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது அந்த கொக்கோ பவுடர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அதுக்காக தான் நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணுறோம். இதில் லம்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கவே கூடாது, கட்டி எதுவுமே. இப்போ நம்ம கொதிச்சிட்ருக்க பாலில் நம்ம இந்த கொக்கோ பவுடரும் கார்ன்ஃப்ளவர் மிக்சரையும் ஊற்றிட்டு இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் கீழேயும் அடிப்பிடிக்காது, ஸோ கட்டியாகவும் ஆகாது நமக்கு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும். இப்போ கண்டென்ஸ்டு மில்க் நம்ம வந்து போடுறோம். இது பார்த்திங்கன்னா ஸ்வீட் கண்டென்ஸ்டு மில்க். நம்ம வந்து சுகர் வந்து ரொம்ப போடாதனால நம்ம இதிலேயே வந்து போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது சாக்லேட் சிரப் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான், இல்லைனா வந்து டார்க் சாக்லேட் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா திக்காகிட்டே வருது. இதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு சுகர் கொஞ்சம் போட்டுக்கலாம். 1/4 கப், இல்லைனா வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். ஸோ இது மெல்ட் ஆனால் போதும், நம்ம ஆற வச்சிடலாம். இந்த திக்னஸ் இருந்தால் போதும், கஸ்டர்ட் அளவுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. இது பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து போடுறோம். ஆறினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா திக் ஆகிடுச்சு. இப்போது இதில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா ஆறினதுக்கப்புறம் போட்டால் நல்லாயிருக்கும், சூடாக இருக்கும்போது போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதையே. இது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னலாம் எதுவும் அவசியம் இல்லை. ஸோ விப்பிங் க்ரீம் அப்படிங்கும்போது சாஃப்ட் பேக் மாதிரி வரணும். இதில் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அந்த கொக்கோ பவுடர் எல்லாமே. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ட்ரேயில் ஊற்றிட்டு நம்ம வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் வந்து என்ன ஆகும்னா நல்லா செட் ஆகிடும். தேவைப்பட்டால் சாக்லேட் சிப்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ மினிமம் வந்து ஒரு 12 hours ஆகும், இல்லைனா நைட்டு ஃபுல்லாக நம்ம அப்படியே விட்டுடலாம் ஃப்ரீசரில். ஸோ நம்ம நல்லா வந்து ஐஸ்கிரீம் செட் ஆகிடுச்சு. நமக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது கார்ன்ஃப்ளவர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப வந்து சீக்கிரமாக மெல்ட் ஆகாது. அதே மாதிரி கார்ன்ஃப்ளவரோட வாசமும் வராது. நீங்கள் 1 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே போட்டால் அதனோட டேஸ்ட் வரும். பட் இதில் அதெல்லாம் எதுவுமே வராது. ரொம்ப க்ரீமியாக இருக்கும். ரொம்ப ஐஸ் கிறிஸ்டல்ஸ் மாதிரி எல்லாம் வந்து நம்ம இருக்காது. செகண்ட் டைம் எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப சாஃப்டான க்ரீமியான சாக்லேட் ஐஸ்கிரீம் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே முன்னாடி கொடுத்துருக்கேன், நீங்கள் இதை பார்த்துக்கலாம். ஸோ இந்த சம்மருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி செய்யலாம். ரொம்ப ஈஸியானது கூட. எலக்ட்ரிக் பீட்டரோ எதுவுமே இல்லாத போது இது மாதிரி செய்யலாம். ஸோ கார்னிஷ்காக நான் சாக்லேட் சிரப் ஊற்றுறேன். நீங்கள் தேவையான அளவு ரோஸ்டட் நட்ஸ் கூட நம்ம போட்டு சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப க்ரீமியாக பர்ஃபெக்டாக இருக்குது.